இப்போ வந்து எதுவும் சொல்ல முடியாது. பெஸ்டிலாம் கேட்டாலே இப்போ உங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கு லவ் இருக்கா ப்ரோ? உங்களுக்கு லவ் இருக்கா ப்ரோ? நம்ம லவ் பண்ணா நம்ம நல்லா இருப்போம், நம்ம கேரியர் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி லவ் பண்ணும் ப்ரோ. அப்படிதான் அண்ணா என் பழக்கம். நீ இப்படி பேசுற எந்த பழம் வர இது இப்போலாம் வந்து மேரேஜ்னால் எல்லாமே கேஸ்ட் பார்க்குறாங்க, இதெல்லாம் ஜென்ஸ் பார்க்குறாங்க. லவ் மேரேஜ்னால் அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. இப்போ மேரேஜ்னால் எல்லாமே வரதான் செய்யும். அதனால் இருந்தாலும் நம்ம ஃபீமேல் தான் அவங்க பார்த்து வரணும். அப்போ அவங்க வர மாட்டேங்கிறாங்க. நம்ம ஜென்ஸ் எல்லாருமே வரோம். மோஸ்ட்லி இப்போ லவ் மேரேஜே நம்ம பண்ணலாம். அது வந்து ஓகே, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க இல்லையா. லவ் மேரேஜ் இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னால் கூட கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க என்ன சொல்கிறது எப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா. இப்போ லவ் மேரேஜ்னால் இப்போ அவங்களுக்கும் நமக்கும் பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், வந்து நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். லவ்னா கூட பிரச்சனை இல்லை. அதனால் லவ் மேரேஜே பெஸ்ட். நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கண்ணா. அதனால எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜுங்கனால எதுவும் தெரிய வைக்கல. லவ் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதில் நாங்களும் ஒருத்தர். நாங்கள் நல்லா தான் வாழ்கிறோம். எங்களுக்குள்ளே எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் வந்ததில்லை. ஏன்னா நாங்கள் 2 பேர் விட்டு கொடுத்து எங்கேயும் பேசிக்கிட்டதில்லை. அவருக்கு நானும் எனக்கு அவரும் நாங்கள் 2 பேர் கரெக்டாக தான் இருக்கிறோம். அதனால லவ் மேரேஜே பெஸ்ட்டுங்கண்ணா. ஒருவேளை ஃப்யூச்சரில் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஃபியூச்சரில் கிடச்சா பார்த்துக்கோம். நல்ல பொண்ணா எங்கே ஒரு பொண்ணு இருக்கும், இது ஒரு பொண்ணு கிடைச்சா லாபம் தான். பக்கத்து வீட்லேயே கிடைச்சா லவ் தான். ஓகே ப்ரோ, இன்கேஸ் உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கல, அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குது. ப்ரோ லவ் மேரேஜ்னா நம்மளுக்கும் பேக்ரவுண்ட் வேணும். ஆமாம் ஆமாம், ஃபேமிலி சப்போர்ட் வேணும். அந்த பொண்ணு வீட்டில் இருந்து சப்போர்ட் வேணும். ஆமாம். இப்போ என்ன பார்த்தா சொல்லுவாங்க முடி விட்டுட்டு ரவுடி மாதிரி இருக்கான்ட்டு. நம்ம ஒரு இதில் விட்டுருப்போம், ஒரு ஃபேஷனு மாடலு. ஆமாம் ஆமாம். நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து நான் ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டுருந்தேன். அப்போ பார்க்க என் ஃப்ரெண்டு கூட கட்டிங் பண்ண வந்தேன், அதனால் இப்படி வந்துட்டேன். அப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி சொல்லியிருப்பேன். சப்போர்ட்டோடு இருந்தால் தான் அது கடைசி வரைக்கும் போகும். இல்லைன்னா இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு நடுவில் விட்டுட்டு ஏன்ட்டு ஒன்று கூப்பிட்டு வந்தேன், உனக்கு கல்யாணம் பண்ணதான் சல்ல அப்படி இப்படி கூப்பிட்டு வந்தால் பார்த்துக்கணும். ஆமாம் ஆமாம். இதே இப்போது ஃபேமிலியிலேருந்து பண்ணாங்களா சண்டையா அவங்களே பேசிப்பாங்க. ஆமாம் நான் அடித்தேன், அவன் இப்படி பண்ணான்னு சொல்லலாம். இப்போ வந்து எதுவும் சொல்ல முடியாது. பெஸ்டிலாம் கேட்டாலே அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆமாம் ப்ரோ, இந்த பொண்ணுங்களுக்கு பாய் பெஸ்டி. ஆமாம். இப்போ உங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கு லவ் இருக்கா ப்ரோ? உங்களுக்கு லவ் இருக்கா ப்ரோ? அப்படி எதுவும் இல்லை. உங்க லவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பெஸ்டி அப்படிலாம் தானே நீங்க சொல்லுவீங்க. நம்ம வேணாங்குவோம். இல்லை அவன் இல்லை அவன் ஃப்ரெண்டு தான், எதுவும் சொல்ல மாட்டான், உனக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியும். பசங்க எப்படி நினைக்க நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு பையன் என்ன நினைக்குன்னு இருந்தால் அந்த அக்கா போகிறாங்க, நீங்கள் என்ன நினைச்சிங்க? அரேஞ்ச் மேரேஜ்னா ப்ரோ வீட்டில் வந்து இப்போ நல்ல பொண்ணாக பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. லவ் மேரேஜ்னால் வந்துட்டு லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும் ப்ரோ. சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கோசரம் பண்ணிவிட்டு பின்னாடி லைஃப்பில் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது ப்ரோ. லவ்னா என்ன, நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நம்ம லவ் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம், நம்ம கேரியர் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி லவ் பண்ணணும் ப்ரோ. சும்மா டைம் பாஸுக்கு லவ் பண்ணிவிட்டு 2 நாள் 3 நாள் லவ் பண்ணிவிட்டு போயிடுறது வருது பேர் அது லவ் இல்லை ப்ரோ, அஃபேர்ஸு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க. லவ்னு சொல்லி நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம லவ் பண்ணதில்லை ப்ரோ. ப்ரோ ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே அஃபேர்ஸ் லவ் தான் ப்ரோ. யாருமே மேரேஜ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல. நான் பார்த்த வரைக்குமே 2 நாள் 3 நாளுங்கிறது மாதிரி அதை அஃபேர்ஸ் லவ்வாக தான் ப்ரோ நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ லவ் பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இல்லை மோஸ்ட்லி. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா லவ் ஆகட்டும் அரேஞ்ச் ஆகட்டும் எல்லாம் போகும். ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகணும். பாடி சோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா. எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து பணம் காசு இருந்தால் தான் எல்லாமே. பணம் காசு இல்லைன்னா ரொம்ப செல்ஃப் சங்கடம் எல்லாமே வரும், எல்லாமே இதாகும். அதுதான் மெயின். கல்யாணம்
அதாவது பேச்சுலர் வாழ்க்கை வேற, கல்யாணம் பண்ணிட்டு அது திருமணத்துக்கு உண்டான பணம் இல்லைன்னா எப்படி வேணாலும் வரும் குடும்பத்துக்கு. இப்போ காதல் திருமணம் பண்றது வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ல இது ரெண்டுல எதுக்கு நீங்க வந்துட்டு ஆதரிக்கிறீங்க? நான் எதுக்குமே ஆதரிக்கல. நம்ம விட்டு கொடுத்து போனாலே லவ்வாக இருந்தாலும் அரேஞ்சாக இருந்தாலும் நம்ம லைஃப் ட்ராவல் பண்ணி போகலாம் ப்ரோ. விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து அவங்க சண்டை பண்ணாலுமே நாமளும் பதிலுக்கு சண்டை போட்டோம்னா அது டேஞ்சராக தான் போய் முடியும். அவங்க சத்தம் போடும்போது நம்ம அமைதியாக இருந்தோம்னா போதும் ப்ரோ. அதுவே வந்து நம்ம குட் லைஃப்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கும். இங்கே போனால் பசங்க, இங்கே போனால் பசங்க, இங்கே போனால் பசங்க, அதுதான் இருக்குது. இது ஸ்கூல்ல இருந்தே நீங்க பாய்ஸ் ஸ்கூல் அந்த இல்லை பாய்ஸ் ஸ்கூலில் கேர்ள்ஸ் தான், கோயட் தான். மாதிரி அப்பவுமே கூட யார்கிட்டயும் பேச மாட்டீங்க? சும்மா பேசி என்ன பண்ணுறோம், காலேஜுக்கு வரோம், ஒரு கேங்கு அந்த மாதிரி இருக்கணும்ல ப்ரோ. சும்மா ஹாய் பை வச்சு என்ன பண்ண வருது. ஓகே ஓகே ப்ரோ. காலேஜ்ல ப்ரோ என்ன மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்? ஈஸி ஈஸியில கண்டிப்பா கேர்ள்ஸ் இருப்பாங்களே ப்ரோ? ஈஸியில் ப்ரோ என் கிளாஸில் 2 பொண்ணு தான் மலையாளி. ஓ மலையாள பொண்ணு தான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி தான் நீங்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருப்பாங்கல்ல. ஓ ஓகே ஓகே ப்ரோ. தமிழ் பொண்ணும் அட்ராக்டிவா இருக்காங்க ப்ரோ. நான் பார்த்ததுல வந்து நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க, நீங்களே சுற்றி பாருங்க ப்ரோ, கேமரா சுற்றி காட்டுங்க ஏதோ பொண்ணு இருக்கான்னு. நம்ம ஃபோன் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து வேற ஒருத்தவங்க பேசுகிறாங்க, நம்ம ஃப்ரெண்டே கூட பேசுகிறாங்க அப்படின்னா கூட அது நம்ம ஃப்ரெண்டு தான். இப்போ நம்ம ஒரு பொண்ணு கூட பேசினாலும் அவங்க வந்து விட்டு கொடுத்து போகணும். அது வந்து ஒரு சில டைமில் வந்து அவங்களுக்கு பொசசிவ்னஸ் வந்துடும் இல்லையா? ஆமாம் ஆமாம் ப்ரோ. தமிழில் சொன்னால் வைத்தறிச்சல் அந்த மாதிரி வந்துடும் இல்லையா? அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே ஓகே. நீங்க வந்து லவ் பண்றீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, நமக்குள்ள ஒன்றும் செட் ஆகல. லவ் பண்ணல. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறோம், பார்க்கலாம். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. இது லவ்வையே வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களா? லவ் பாய் நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்கு லவ். ஓ உங்களோட லவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க? ஆமாம். நோ லவ் நமக்கே வெயிட்டிங்கில் தான் இருக்கு. ஓ லவ்வே உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. நீங்க வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான் சரின்னு சொல்ல வரீங்க? பாலுக்கு நல்லா இருக்கணும், கொண்டாடி நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், 4 காசு நல்லா சம்பாரிச்சு பாஸ் பண்ண வேண்டாம். வாங்கண்ணா. நான் பேசுறேமா? நானே பேசுறேமா? எங்கூட பதிவு பண்ணிக்கிறேன். பதிவு பண்ணிக்கிட்டீங்களா? பதிவு பண்ணிக்கிறேன். அண்ணா நீங்கள் வந்துட்டு காதலிச்சு திருமணம் பண்ணீங்களா இல்லை வீட்டில் பார்த்து வச்சு அவங்க சம்மதத்தோட திருமணம் பண்ணீங்களாண்ணா? நான் சொல்கிறதுக்குல்ல அப்படிலாம் பேசாதா. பாலுக்கு நல்லா இருக்கணும், கொண்டாடி நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், 4 காசு நல்லா சம்பாரிச்சு 48 பேர் நல்லெண்ணெய் வாங்கி வச்சு எல்லாம் நல்லா இருக்கணும்னு எண்ணெய் வை. அப்படி தான் அண்ணா என் பழக்கம். நீ இப்படி பேசுற எந்த படம் வரா, எந்த படம் வரா? ஓகே 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 நன்றி. ஜெயந்த் சொல்ல புரியுது இல்லையா? கட் பண்ணுறா கட் பண்ணுறா. சூப்பரா சூப்பர். என்ன போய் பழக்கம்? நான் பாஸ் பண்ணியிருக்கேன்.